முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மிக சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் பூரண குணம் பெற்று வீடு திரும்புவார் என்றும் தொடர்ந்து மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேற்று வருகை தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று இறைவனை நோக்கி வேண்டுவதைப் போலவே நானும் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்தபோது அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் நலமுற முன்னேறி கொண்டிருக்கிறது உடல்நிலை. எனவே விரைவிலே குணம் பெற்று அவர்கள் தங்களுடைய பணியினை மீண்டும் தொடங்குவார்கள் என்று சொன்னது எனது மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவும் நம்பிக்கையை ஊட்டுவதாகவும் இருக்கிறது. அம்மா அவர்கள் விரைவிலே குணம் பெற்று தங்களுடைய பணிகளை மீண்டும் தொடர வேண்டும் என்று நானும் இறைவனை வணங்கி வேண்டுகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக முதல்வர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். கூடிய விரைவிலே அவர்கள் பூரண குணமடைந்து ஓஎஸ் தோட்டத்துக்கு சென்று கோடிக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு வழிகாட்டியாகவும் இந்த தமிழகத்தை சிறப்பான முறையிலே நடத்துகின்ற பொறுப்பாற்றலோடு அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் நல்லபடியாக குணமடைய 108 கோபூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லபடியாக வந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரிவாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாத அவங்க உடம்பு நல்லாயிடும். அம்பாவில் இன்றைக்கி சங்கல்பம் பண்ணது அவங்க உடம்பு நல்லா ஆகணும், பழையபடியே வரணும்னு சொல்லிட்டு தான்.